எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. பார்வை ஒன்று போதுமே படத்துல இருந்து பாடல் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. எனக்கு சிலம்பம் ஒண்ணு போதும் நான் சாதிக்க அப்படின்னு அவங்க வந்து நேஷனல் லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க கோவர்ஷினி. அவங்களோட தாங்க நம்ம பேச போறோம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். சிலம்பம் நீங்க எவ்வளவு வருஷமா கத்துக்கிட்டு இருக்கீங்க? எப்படி உங்களுக்கு இது மேல ஆர்வம் வந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸ் சிலம்பம் கிளாஸ் போயிட்டு நான் பாக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சோ நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா வந்து என்னை சிலம்பம் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. அப்ப வந்து 2 இயர்ஸ் நான் கத்துட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். உங்க ஃப்ரெண்ட பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்திருக்கு, நம்மளும் இந்த மாதிரி சிலம்பம் சுத்துறோம், மாஸ் காட்டுறோம் அப்படின்னு. நீங்களும் வந்து இந்த அளவுக்கு வின் பண்ணிருக்கீங்க. மேட்ச்க்குலாம் நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? உங்களோட பிராக்டிஸ் ரொட்டீன் பத்தி சொல்லுங்க. மேட்ச்க்கு முன்னாடி நீங்க மொத்தமா எவ்வளவு நாளா உங்க ரொட்டீன் போயிட்டு இருந்துச்சு, பிராக்டிஸ் ரொட்டீன்? நான் வந்து ஸ்கூல் முடிச்சு ஹோம்ஒர்க் எழுதிட்டு நைட் பிராக்டிஸ் பண்ணுவேன். 1 hour டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேம். 3 weeks நான் பிராக்டிஸ் பண்ணேன். ஓகே, உங்களுக்கு யாரோட சப்போர்ட் எல்லாம் ரொம்ப பலமா இருந்துச்சு? யார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க? எனக்கு வந்து சப்போர்ட் பண்றது என்னோட சிலம்பம் கோச், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்தனால தான் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கிறேன். நேச்சுரல் போட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. வீட்டுல டைமிங் வச்செல்லாம் டெய்லி பண்ணுவோம், அதனால ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே, சூப்பர். நம்ம இன்னும் அவங்களோட பேசி நிறைய தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்குது, கேட்டு நினைச்சிருங்க. நேஷனல் லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க கோவர்ஷினி. அவங்களோட தாங்க நம்ம பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசலாம். நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எல்லாம் என்னங்க? அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு எது கஷ்டமா இருந்துச்சு? சிலபஸ்ல பண்ணும் போது ஆரம்பத்துல ஃபாஸ்டா பண்ணும்போது கையெல்லாம் புண்ணாகும், எரியும். சோ நான் நினைச்சனால ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். சோ அதனால நான் வந்து பிராக்டிஸ் நிறைய பண்ணேன். ஹோம்ஒர்க் முடிச்சோடனே நான் வந்து சிலம்பம் பண்ணேன். சோ அதனால எனக்கு போக போக ஃபர்ஸ்ட் 2-3 நாள் வேண்டாம், நம்ம ஹோம்ஒர்க் முடிச்சு டயர்டாக்க போய் தூங்கிடலாம் நான் நினைச்சேன். சோ இப்போ கொஞ்ச நாள் போக போக சிலம்பம் பண்ணணும், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து. ஓகே, நீங்க வந்து ஒரு கோலா வச்சிருந்திருக்கீங்க, நான் வந்து சிலம்பம்ல அச்சீவ் பண்ணியே ஆகணும், சாதிச்சே ஆகணும்னு. அதை நினைச்சே வந்து பரவாயில்ல, எனக்கு தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் போய் தூங்குவேன் அப்படின்னு நீங்க வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணி இப்போ நேஷனல் லெவல் அச்சீவ் பண்ணிருக்கீங்க. பெரிய விஷயம். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு யாரோட சப்போர்ட் எல்லாம் இருந்துச்சு? பேரண்ட்ஸோட சப்போர்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். கோச் எப்படி இருந்தாரு? ஸ்ட்ரிக்டா இருந்தாரா, ஃப்ரெண்ட்லியா இருந்தாரா? அவரை பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்றது என்னோட சிலம்பம் கோச், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்தனால தான் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கிறேன். நேச்சுரல் போட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. வீட்டுல டைமிங் வச்செல்லாம் டெய்லி பண்ணுவோம், அதனால ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே, சூப்பருங்க.